இயக்குனர் விஷ்ணுபிரியனின் வணக்கம். இயக்குனர் ரவிசங்கர் அவர்களுடைய மரணம், அதாவது தற்கொலை, அது எல்லாத்தையும் தமிழ் சினிமா உலகத்தையே ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக, மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துச்சு. என்னடா அவர் எனக்கு தெரியும், அதாவது விக்ரமன் சார்ட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார், பாட்டெல்லாம் எழுதுவார். அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டே பாட்டெல்லாம் எழுதுவார். சூரிய வம்சத்தில் பார்த்தீங்கன்னா ரோசா பூ சின்ன ரோசா பெரிய சூப்பர் ஹிட் சாங்கு. அவன் பாடல் என்னடான்னா பெரும் படமும் டைரக்ட் பண்ணார். வருஷமெல்லாம் வசந்தம் அப்படின்னு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படம் ஓடலை. அது பிறகு இப்போ வாழ்க்கையில் ரொம்ப ஸ்டில் என்ன, வாழ்க்கையில் ஜெயிச்சவன் மட்டும்தானே வாழ்வான், மீதியெல்லாம் கஷ்டம்தான். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் 1000ல் ஒருவன் மட்டும்தான் ஜெயிப்பான், மீதி 999 பேரும் தோப்பான். ஆனால் என்னென்னா தோற்றுருமோன்னு பயந்துட்டு இங்கே வரக்கூடாது. தோற்றாலும் பரவாயில்லையா, அதான் ஏன் வெற்றின்னு வாழ்கிறோம் மட்டும்தான் வாழ்வான். நிறைய பேர் எத்தனையோ டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாநகர காவல்னு படம் டைரக்ட் பண்ண விஜயகாந்த் வச்சு ஏவிஎம் படம் பண்ண டைரக்டரே பார்த்தா ஏவிஎம் வாசலில் குடிச்சிட்டு வழி இல்லாமல் செத்து போயிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது சினிமா வாழ்க்கையை, ஏதாவது ரவிசங்கர்லாம் கல்யாணமே பண்ணலை, ஏன்னா தியாகம், ஏன்னா மனைவி மக்கள் எதுவுமே இல்லாமல் சினிமா மட்டுமே ஒரு கனவு கண்டுட்டு, ஐயோ சினிமா அங்கே தான் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது வேறு சினிமா, ஆனால் சினிமா உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு சினிமா, வேறு சினிமா உலகம் வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வள்ளலாம் தெரியுமா, உண்மையான சத்தியவானா நடிப்பான், ஹரிச்சந்திரனா நடிப்பான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய பிராடாக இருப்பான். 99% அப்படி தான் இருப்பான். நம்ம பார்த்த என்னடா நம்மளா எவ்வளோ அப்படின்னு நினைப்போம், ஆனால் அவன் தான் அப்படி தான் இருப்பான். அப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சார்ட்ட ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு கோபுரங்க சாஹிப்லேயும் ஜோதி படம் இருக்கும்போது நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த படம் கதையெல்லாம் நல்லா இல்லை, ஃபஸ்ட்டு கோபுரங்க சாஹிப்பில் ரிலீஸ் பண்ணுங்க சார் சொல்லி அந்த படம் ரிலீஸ் பண்ணி அதுக்கு ஹிட்டு. அது பிறகு வந்துட்டார். அது பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கிரிப்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நைட்டு 12 மணிக்கு வர சொல்லிட்டு கதை பேசுவார், நாளைக்கு என்ன ஷூட்டிங் பண்ண போகிறோம்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்ததுமே தண்ணிக்கு நான் ஃபஸ்ட்டு ஐயோ 2 படத்துக்கு முன்னாடி தாங்கலை, என்னடா இது இவர் ஒரு சின்சியர் இல்லை, சினிமா உலகத்தில் இப்படி இருக்காங்க. யாராவது டக்குன்னு இளையராஜா ரூம்லக்கம் ரெக்கார்டிங் பண்ணி வரதேஜா தான் டப்புன்னு நினச்சிட்டு கையை கட்டிக்குவார். பார்த்தோன்னா அப்படின்ட்டு எல்லாம் ஒரு நடிப்பு. ஐயோ நடப்பு இந்த கேரக்டர், ஏன்னா நம்ம அப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கோம், சினிமா உலகத்தை பற்றி தெரியாது, நம்ம எப்பயும் உண்மையாகவே பேசுவோம். அவர் பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறாரு, கோபுரன்னு சொல்லி சாங்கு, என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் பாட்டு ஓடுது, பாட்டு நல்லா இருக்கு சார், ஐயோ அங்கே வாயா இளையராஜா அண்ணே சூப்பர்ண்ணே சொல்லிட்டு இங்கே என்கிட்ட சொல்கிறாரு, ஐயோ இது என்ன டியூன் தெரியுமா ஐயா, தம்மேற தம் அதைத்தான் ஐயா அடிச்சிருக்காரு அப்படின்பார். அதனால் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும், இங்கே பொறுத்த வரைக்கும் 100% மேலேயே சொல்லலாம் பொய், ஒரு நடிப்பு. ஆனால் அதை நம்பிட்டு வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு நினச்சோம்னா நடக்காது. அதனால் ஒன்று நம்ம பொய்யனா வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம், இல்லையா சரி ஓகே நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அத்தனை பேர் வந்தான், ஆனால் ஜெயிக்க முடியல அப்படின்னா சரி ஓகே நம்ம தோக்கலை, ஜெயிக்கலை, நமக்கு தோல்வியை வெற்றியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் மட்டுமே சினிமா உலகத்துக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு ஷார்ட் ஃபிலிமு, நம்மளும் லோகேஷ் கனகராஜா வந்துடலாம், நெல்சனாக வந்துடலான்னு கனவுட்டு வரணும். அதுக்காக யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, வரலாம் வாங்க. ஆனால் வெற்றி வந்தால் உங்கள் அதிர்ஷ்டம், வெற்றி வரலைன்னாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வாங்க. அதான் ஏன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் எவ்வளோ கொடுமை. சினிமாவுக்காக வாழ்ந்துருக்கான், எவ்வளோ பெரிய தியாகி. என்னைக்காவது ஒரு நாள் நமக்குன்னு, ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா கடிதத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, என் அண்ணன் தம்பி அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறான், என்ன பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, தனிமை அவனை கொன்றும். அதனால இப்படி. ஆனால் தைரியசாலிகள் மட்டுமே வந்தால் வரட்டும் போனால் போட்டுங்க மட்டும்தான் ஜெயிப்பான். நீங்கள் தோல்வி ஒரே டைலாக் தான். ஆனால் சினிமாவில் தெரிஞ்சு வாழ்க்கையிலையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன தெரியுமா ஃபார்முலா? அவன் புத்திசாலியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை ஜெயிக்கணுமா நீ முட்டாளாயிரு, ஜெயிச்சிடலாம். ஒரு முட்டாளை நீ ஜெயிக்கணுமா புத்திசாலியாக நடி, ஜெயிச்சிடலாம். இதுதான் வாழ்க்கை தியரி. இந்த தியரியை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே சினிமாலும் சரி வாழ்க்கையிலும் சரி ஜெயிக்கலாம். அதை விட்டு போட்டு ஏதோ ஒரு கற்பனையில் வந்தான், நம்மள ஒரு சங்கர் ஆயிருமா அவன் ஆயிருமா நினச்சிட்டு வரலைன்னா கூட பரவாயில்லன்னு நினச்சிட்டு மட்டும்தான் வாங்க, ஜெயிக்கலாம். ஜெயித்தவர்களை பார்த்து வாங்க. ஆனால் ஜெயிக்காட்டா கூட ஓகே இதுதான் நமக்கு கிடைச்ச வெற்றின்ட்டு வாழ்கிறவன் மட்டும் வாங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.